ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவைத் தொழிலாளி, இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர். 2 பேருமே அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் 2 பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவரைப் பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தனர். மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது. யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். அரசர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம். யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய மகரயாழ் பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். குயவர் திரு திருவென விழித்தார். இறுதியில் இருவரும் சந்திட்டு, உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால் நம் இருவருக்குமே வேலை பார்ப்பதில் துன்பம். இனிமேல் இதுபோல நடக்கக்கூடாது. நம் தவறுகளை நாம் திருத்திக் கொள்வோம். எப்போதும் நல்ல நண்பர்களாயிருப்போம் என்று இருவரும் கூட்டாக அரசரிடம் சென்று மன்னிப்பு கேட்டனர். மறுபடியும் இருவரும் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல் முன்பு போலவே நண்பர்களானார்கள். ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் மனக்கசப்புடன் விரோதம் அதிகமாகும். நண்பர்களாக நட்புடன் பழகி வந்தால் வாழ்க்கை இனிக்கும். நட்புடன் பழகுங்கள், மகிழ்வாய் இருங்கள்.